சொன்னால் டாட் ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாட் ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்க்குறதுன்னு சொன்னால், இப்போ இதில் ஏற்கனவே நான் இந்த சேனலில் வந்து மொபைல் ரிப்பேரிங் சம்மந்தமான வீடியோ மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போது வந்து நான் ப்ரோக்ராமிங் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோக்களையும் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன். இதில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறது வந்து எங்களுக்கு வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பாக இருக்கலாம், அதே மாதிரி iOS ஆப்பாக இருக்கலாம், அதே மாதிரி டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், விண்டோஸ், மேக், அடுத்தது லினக்ஸ், அடுத்தது வந்து வெப் டெவலப்மெண்ட். உதாரணமாக நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் HTML, CSS அப்படியான PHP இதுகளை யூஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரே லாங்குவேஜுக்குள்ள வந்து கொண்டு வரதுக்கு ஒரே லாங்குவேஜில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டாட் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இந்த டாட் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்கள் அனைத்து விதமான பிளாட்ஃபார்முக்கும் வந்து கோட் எழுதலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் உதாரணமாக வெப் டெவலப்மெண்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட்-எண்டுக்கு வந்து HTML, CSS இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து PHP, JavaScript இப்படியான லாங்குவேஜை யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் போனால் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டில் வந்து ஃப்ரண்ட்-எண்டுக்கு வந்து XML யூஸ் பண்ணுவீங்க. பேக்ரவுண்டில் ஃபங்க்ஷன்கள் அதுகளுக்கு வந்து ஜாவா அல்லது Kotlin ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி iOSக்கு போனோம்னு சொன்னால் அதில் வந்து அதுக்கு வந்து Swift லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி விண்டோஸ் டெஸ்க்டாப் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு போனோம்னு சொன்னால் அதுக்கு வந்து டெஸ்க்டாப் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் அதுக்கு வந்து டாட் நெட் அப்படியான நிறைய லாங்குவேஜ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம படித்து ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம். இதே வந்து நீங்கள் நினச்சிருக்கலாம் வந்து எல்லாம் ஒரு லாங்குவேஜில் இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி தான் வந்து இந்த டாட் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் டாட் லாங்குவேஜ் வந்து கூகுளால் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. இப்போ நீங்கள் டாட் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான நிறைய டீட்டெயில்ஸுகள் உங்களுக்கு இறக்கி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒன்றா படித்து பார்க்கலாம். சரியா? இந்த டாட் லாங்குவேஜுக்கு வந்து ஃப்ளட்டர்ன்னு சொல்லி ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ளட்டர்ன்னு சொல்லி ஒரு ஃப்ரேம்வொர்க்கை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃப்ளட்டர்ன்ற ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆப்பில் வந்து எவ்வளோ இதான டிசைன் எல்லாம் வந்து இதில் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப்புக்குரிய ஆப், மொபைலுக்குரியது, டேப்லெட், எனிதிங் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளட்டர்ன்றதை வந்து அப்புறமா பார்ப்போம். ஃப்ளட்டர்ன்ற வந்து இது ஒரு ஃப்ரேம்வொர்க். இந்த ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டாட் லாங்குவேஜ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டாட் லாங்குவேஜ் டாட் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து எங்களுக்கு இந்த ஃப்ளட்டர்ன்ற ஃப்ரேம்வொர்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த டாட்டை வந்து எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டாட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொன்னால் டாட் டவுன்லோட்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா get.stk டவுன்லோட்னு சொல்லி வரும். இதில் நீங்கள் போய்ட்டு உங்களோட என்ன விண்டோஸா, லினக்ஸா, மேக்கா யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இதில் போனீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து இதில் வந்து டாட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்க. அடுத்து டாட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து VS கோட் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். VS கோடுன்ற ஒரு ஐடி ஒன்று இந்த VS கோட் ஐடியை யூஸ் பண்ணி வந்து அதில் வந்து நம்ம இந்த டாட்டை வந்து ரன் பண்ண முடியும். வழங்குதா?
இப்போ வந்து டாட்ண்டா என்ன, டாட்டில் என்னென்ன இதுகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு டாட் ப்ரோக்ராமை வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு டாட் ப்ரோஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு டாட் விஎஸ் கோடில் எப்படி டாட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியாட்டி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்குரிய வீடியோவில் போடுறேன். யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் வந்து இருக்கி, அப்போ அதால் வந்து நான் அதை போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கொள்ள முடியும். அதை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் எப்படி ஒரு டாட் ப்ரோக்ராமிங்கை வந்து ரன் பண்ணுறது, எப்படி இந்த டாட்டில் உள்ள அனைத்து விஷயங்களையும் வந்து நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம் அடுத்த வீடியோவில். சரியா? ஓகே, பாய்.